ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 96வது பாடல் பார்க்க போறோம். நிற்கு இது தகுவதென்றால் நீடு அருஞ் சுரபிதன்னை ஏற்கு அருள் என்றலோடும் இயம்பலன் யாதும் பின்னர் வர்க்கலை உடையன் யானோ வழங்கலன் வருவதாகின் கொற்கொள் வேல் உழவ நீயே கொண்டு அகல்க என்று கூற. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். நிற்கு உனக்கு இது இப்பசு தகுவதன்று தகுதியுடையது அன்று ஆல் அதனால் நீடு அரும் சிறப்புமிக்க சுரபிதன்னை இக்காமதேனுவை ஏற்கு அருள் எனக்கு கொடுத்தருளுக என்றலோடும் என்று கௌசிகன் சொன்ன அளவில் யாதும் இயம்பலம் வசிஷ்டன் சிறிது நேரம் ஒன்றும் கூறாதவனாய் பின்பு கொல் வேல் உழவ பகைவருக்கு அச்சம் தரும் வேல்படையுள்ள அரசே வர்க்கலை உடையன் மரவுரியை ஆடையாக உடைய முனிவனான யானோ வழங்கலன் நானோ இதனை உமக்கு கொடுக்கும் உரிமை உடையவன் அல்லன். வருவதாகின் அப்பசு உம்மிடம் வருவதானால் நீயே கொண்டு அகல்க என்று கூற நீரே அழைத்து கொண்டு செல்வீராக என்று கூறிய அளவில். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது நம்ம சென்ற பாடல்ல பார்த்தோம்ல, விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் கிட்டக்க இந்த காமதேனு பசுவை கேட்க போறாரு. அது கேட்கறதுக்கு காரணத்தை முதல்ல சொல்றாரு. நான் ஏன் வச்சுக்கணும் அப்படின்னு 2 காரணம் சொன்னாரு. கோது அரும் அமுதம் இக்கோ உதவிய கொள்கை தன்னால் அப்படின்னு ஒரு காரணம், இன்னொன்னு மேதகு பொருள்கள் யாவும் வேந்தருக்கு என்கை தன்னால் அப்படின்னு 2வது காரணம். அதாவது நீ எந்திரிக்கவே இல்லை, என்னுடைய படை அனைத்துக்கும் உணவு படைத்து விட்டாய், இப்பேற்பட்ட ஒரு விஷயம் எனக்கு இருக்கணும், ராஜாக்கு தானே இருக்கணும் சேனைக்கெல்லாம் உணவெல்லாம் கொடுக்கறதுக்கு, அது ஒரு காரணம். இன்னொன்னு உயர்ந்தவர்கள் வேதம் படித்தவர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, உயர்ந்த பொருள்கள் எல்லாமே அந்த நாட்டு அரசனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இந்த 2 காரணத்தினால நிற்கு இது தகுவதென்றால் இது இந்த பசுவானது சுரபி நீ வச்சிருக்கிறதுக்கு தகுதி இல்ல, எனக்கு எங்கிட்ட கொடு, எனக்கு கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே வசிஷ்டர் இயம்பலன் யாதும் கொஞ்ச நேரத்துக்கு ஒண்ணுமே பேசாம மௌனியாக இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் சொல்ல தொடங்குறாரு. என்னன்னு, வர்க்கலை உடையன் யானோ வழங்கலன். அதாவது வர்க்கலை கலை அப்படிங்கிற சொல்லுக்கு பகுதி பாகம்னு ஒரு பொருள் இருக்கு. நம்ம கலைச்சந்திரன் அப்படின்னு கூட சொல்றோம்ல. சமஸ்கிருதத்திலயும் அதுதான் வல்கலை. சமஸ்கிருதத்துல வல்கலை அப்படின்னா மரவுரி மரப்பட்டையை குறிக்கும். அந்த மரப்பட்டையை கொண்டு செய்யப்பட்ட ஒரு ஆடை. அது தமிழ்லயும் வல்கலை வர்க்கலை அந்த பொருள் தான். அப்பேற்பட்ட மரவுரி போட்டு கொண்டுள்ள முனிவன் தான் என்கிட்ட போய் நீ கேட்கறியே, வருவதாகின் இது கொற்கொள் வேல் உழவ அப்படின்னு விஸ்வாமித்திரர் அட்ரஸ் பண்றாரு. அப்ப எப்படி சொல்றாரு, கொல் வேல் உழவ அப்படின்னு. இந்த இடத்துக்கு 3 விதமான அர்த்தம் இருக்கு. கொல் அப்படிங்கிறதுக்கு அச்சத்தை குறிக்கும். அப்படியே அச்சம் ஊட்டக்கூடிய விதத்தில், பகைவர்களுக்கு அச்சம் ஊட்டக்கூடிய விதத்தில் வேலாயுதத்தை பயன்படுத்தக்கூடிய அரசனே அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்னு, கொல்லன் உலைக்களத்துல உருவாக்கக்கூடிய ஒரு வடிக்கப்படக்கூடிய ஒரு வேல், அந்த வேலாயுதத்தை ஏந்திய ஒரு அரசனே அப்படின்னு 2வது பொருள். 3வது, கொல்லும் தொழிலை செய்யக்கூடிய வேலை ஏந்திய அரசனே அப்படின்னு 3 விஷயம். இது உருவக அணிக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஏன்னா இவர் என்ன சொல்றாரு, கொல் வேல் உழவ அப்படின்னு உழவனுக்கு ஒப்பிட்டு சொல்றாருல, அங்க என்னென்ன உருவகம் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். பகைவருடைய உடம்பாகிய விளைநிலத்தை தன்னுடைய வேலாகிய கலப்பையை கொண்டு உழுது போராகிய பயிரை வளர்த்து வெற்றியாகிய பயனை அடைகிறார், அதனாலதான் உழவன் அப்படின்னே சொல்றாரு அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறாரு. ஆக இங்க எத்தனை உருவகம் வருது, பகைவருடைய உடம்பு நிலத்துக்கு நிலத்துக்கு உருவகமாகுது, வேல் கலப்பைக்கு உருவகமாகுது. அதே மாதிரி போர் செய்யறாருல பகைவரோட, அது பயிரை வளர்ப்பதற்கு உருவகமாகுது. அந்த மாதிரி வெற்றி அப்படிங்கிற விளைச்சல், அது அப்பேற்பட்ட இந்த மாதிரி 4 உருவகங்கள் ஒரே இந்த ஒரு வார்த்தையிலேயே வந்துருது.
கொல் கொள் வேல் உழவ அப்படின்னு. இந்த உழவன் எப்பவுமே எனக்கு இந்த உழவனுக்கும் அரசனுக்கும் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது வளவன் அப்படிங்கிற சொல் எப்பவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா வளவன் அப்படிங்கிற சொல்லுக்கு விவசாயின்னு ஒரு பொருள் இருக்கு, ராஜான்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த எனக்கு எப்பவுமே என்ன சிரிப்பு வரும்னா, திருமாவளவன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு ஆனா பண்றது தொல் திருமாவளவன் அப்படின்னு அரசியல்வாதி இருக்காங்களே, ஆனா பண்றது பூரா அது பேருக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. இந்த சில கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் மாதிரி தான் வலம்புரி ஜான் அப்படின்னு வச்சுப்பாங்க. வலம்புரி பிள்ளையார் தான் தெரியும், அது என்ன வலம்புரி ஜான். ஆக தாய் மதத்துக்கும் அவங்க உண்மையா இல்ல, எந்த மதத்துக்குள்ள புகுந்து அவங்க இப்ப வாழ்க்கையை நடத்துறாங்களோ அந்த மதத்துக்கும் அவங்க உண்மையா இல்ல. பேரை மாத்தி ஜாதி சான்றிதழ்லாம் மாத்தி அப்படி உண்மையாகவே அவங்க அந்த மதத்தை என்ன சொல்லிருக்கோ பேர் தான் எல்லாத்துக்கும் மூலமே, அதை மாத்தணும். அப்படி இல்லாம இந்த மாதிரி செய்யறாங்க, அது வேற விஷயம். எனக்கு இந்த வளவன்கிற சொல்லு இந்த இடத்துல உழவ அப்படிங்கும் போது எனக்கு வளவன்கிற சொல்லுதான் ஞாபகத்துக்கு வருது. அது ராஜாவை தான் குறிக்கும். அதே மாதிரி மனுநீதி சோழன் அப்படின்னு ஒரு சோழனே கிடையாது, அதெல்லாம் கட்டுக்கதை, அது எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி அதை எரிச்சேன், வேதத்தை எரிச்சேன், இதை உபநிஷதத்தை எரிச்சேன், அதை எரிச்சேன், இதை எரிச்சேன்பாங்க. ஆனா கொண்டு போய் நான் மனு கொடுத்தேன் அப்படிம்பாங்க. அதுதான் இருக்கிறதுல உச்சபட்ச காமெடி. என்னன்னா மனு கொடுக்கறது ஏன் நம்ம கோர்ட்ல போய் நீதிமன்றத்துல போய் ஒரு மனு கொடுக்கறதையே ஏன் மனுன்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க யோசிச்சு பாக்குறதே கிடையாது. அது மனுநீதி சோழன் காலத்துல இருந்து வந்த வார்த்தை பிரயோகம். மனு கொடுக்கறது அப்படின்னாலே ஒரு அநீதி நடந்திருக்கு, அதை எதிர்த்து நான் போறேன் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாமே நம்ம யோசிக்கிறதே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காரியம் எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல கம்பர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை வேல் உழவ அப்படிங்கிற சொல் தான். உழவன் எப்படி உழவன் ஒரு பயிரிட்டு விளைச்சல் எடுப்பானோ அந்த மாதிரி அரசனாகிய நீ கொலை தொழில் செய்து பகைவர்களை எதிர்த்து வெற்றி கண்டு நீ ஆட்சி அமைக்கிறாய், அதனுடைய பயனை அடைகிறாய் அப்படின்னு தான் விஸ்வாமித்திரரையே இவர் அட்ரஸ் பண்றாரு. இதுல இன்னொரு அற்புதம் என்னன்னா, இந்த பசு உங்ககிட்ட இருக்கிறதுக்கு தகுதி இல்ல, ராஜாவான என்கிட்ட இருக்கிறதுக்கு தான் தகுதி அப்படின்னு சொன்னார்ல, அதே அவர் பதிலாக சொல்றாரு வசிஷ்டர். ஒரு எப்பவுமே ராஜா தான் கோதானம் மற்றவங்களுக்கு மக்களுக்கு முனிவர்களுக்கு எல்லாம் பண்ணணும், முனிவன் ராஜாக்கு கோதானம் பண்ண முடியாது. அதனால யானோ வழங்கலன் அப்படின்னா யானோ அந்த இடத்துல ஓகாரம் இழிவை குறிக்குது. நானோ பண்றது இது நானா பண்றது, இதுக்கு எனக்கு தகுதி இல்ல, உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி இல்ல, அதனால வருவதாகின் நீயே கொண்டு அகல்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பசு உன்னிடம் வருவதற்கு தீர்மானித்து விட்டால் நீயே அழைத்து செல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. சுரபியை பத்தி சொல்லும் பொழுது என்ன மாதிரி அடை கொடுக்கிறாரு, நீடு அரும் சுரபி தன்னை அப்படின்னு. அந்த இடத்துல நீடு அப்படின்னா சிறப்புன்னு பார்த்தோம்ல, அதாவது நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்றோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்க அப்படின்னு தானே ஆசீர்வாதம் பண்றாங்க. அதனால நீண்ட காலம் அப்படின்னு அர்த்தம், நீடுன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. நிற்கு இது தகுவதென்றால் நீடு அருஞ் சுரபி தன்னை ஏற்க அருள் என்றல்லோடும் இயம்பலன் யாதும் பின்னர் வர்க்கலை உடையன் யானோ வழங்கலன் வருவதாகின் கொற்கொள் வேல் உழவ நீயே கொண்டு அகல்க என்று கூற. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.